2 நாளாகவும் 6 சொல்லுகிறது, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருடைய கரம் நிறைவேற்றி முடிக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா, நிறைவேறாதா? கர்த்தர் இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் பலிக்க வைப்பாரா, பலிக்க வைக்காமல் போவாரா? இந்த நன்மைகள் வரும்போது என் கண்கள் பார்க்குமா, பார்க்காதா என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறவர், உங்கள் பிரச்சனையை அறிந்திருக்கிறவர், தக்க நேரத்தில் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது நிறைவேற பண்ணுவார். அது உங்களுடைய அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே அதை பார்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் வார்த்தையில் விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவனுக்கு இதை சொல்லியிருக்கிறார், நிச்சயம் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வாழ வைப்பார். God bless you.